தற்காலத்தில் 50 வயதுக்கு குறைவான பெண்களில் மார்பக புற்றுநோய் ஏற்படுகின்ற சதவீதங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இது வருடம் ஒன்றிற்கு 1.4% அளவு அதிகரித்திருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு பிரதான காரணம் ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரொஜெஸ்டரோன் ஹார்மோன்களின் செல்வாக்கு உடலில் அதிகரித்திருப்பதாகும். அதாவது இதற்கு காரணம் அவர்கள் பூப்பெய்துகின்ற பருவமடைகின்ற வயது குறைவாக காணப்படுகின்றது. அதே போன்று கர்ப்பம் தரிக்கின்ற குழந்தை பேரை பெற்றுக்கொள்கின்ற வயது அதிகரித்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று தற்கால இளம்பெண்கள் தாய்ப்பாலூட்டுவதில் பின்தங்கியவர்களாக காணப்படுகின்றனர். குறைவாகவே தாய்ப்பாலூட்டும் நடைமுறையில் ஈடுபட்டிருக்கின்றனர். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக ஈஸ்ட்ரஜன் மற்றும் புரொஜெஸ்டரோன்களின் செல்வாக்கு உடலில் அதிகரித்திருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய நாளாந்து நடவடிக்கைகள், அவர்களுடைய உடற்பயிற்சி குறைவாக காணப்படுகின்றது, உடல் எடை அதிகரித்து காணப்படுகின்றது. அதே போன்று உண்ணுகின்ற உணவுகளில் ஹோமோன்களின் தாக்கங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொள்கின்றனர். அதே போன்று ஹோமோன்களின் தாக்கத்துக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற பிபிஏ பதார்த்தங்களின் தாக்கம் உடலில் அதிகரித்து காணப்படுகின்றது. இவ்வாறான பல காரணங்கள் காரணமாக இந்த மார்பக புற்றுநோய்களின் தாக்கம், மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுகின்ற சதவீதங்கள் அதிகரித்திருக்கின்றன. எனவே நீங்கள் இது தொடர்பாக கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே பரீட்சை பார்த்துக் கொள்ள வேண்டும். முன்கூட்டியே இதனை தவிர்த்து கொள்வதற்கான வழிவகைகளை, ஆரோக்கியமான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இவ்வாறான நோய்களை நேரகாலத்துடனேயே ஸ்கிரீனிங் மூலம் அறிந்து கொள்வதன் மூலமாக பாரதூரமான விடயங்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு காணப்படுகின்றது.